சும்மா இங்க வந்து கத்தின்னு இருக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு தோஷம் இருக்குதா இல்லையான்றதுலாம் இப்ப முக்கியம் இல்ல. அவன் கூட வாழ்ந்த லட்சணத்தை வச்சு சொல்றேன். சத்தியமா இனிமே அவ கூட என்னால வாழவே முடியாது. தயவு செஞ்சு அவளை இங்க இருந்து கூட்டு போங்க. டேய் என்னடா கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய் புவி, தேவையில்லாம இதுல தலையிடாத. இது வாழ்க்கை பிரச்சனை. இப்ப ஜோசியம் உண்மையா பொய்யான்றத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. இவளுக்கு இப்ப நேரம் சரியில்லைன்றதை விட புத்தி சரியில்லை. அதான் இப்ப பிரச்சனையே. சுயநலத்துக்காக எதையும் சேரவே கூட வாழறதே அவமானமா நினைக்கிறேன். என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு முட்டாள்தனம். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான். அதுக்காக நான் வெக்கப்படுறேன். கோவப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உள்ள நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இவளுக்கு இருந்து கூட்டு போயிடுங்க. சமாதானம் பண்றதா நினைச்சு நான் அசிங்கமா பேச வச்சிடாதீங்க. மாப்பிள்ள நீங்க வேணாம், விட்டுருங்கப்பா. டேய் என்ன நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. பொண்டாட்டியே வேணான்னு சொல்றவங்களுக்கு இப்ப ஆகி போச்சு. ஆமா, இது ஒரு சின்ன பிரச்சனை, பேசி தீர்த்துலாம் நானும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். 2 நாளைக்கு முன்ன கனவு கிட்ட பேசும்போது கூட இவளை பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை போச்சு. இவள மாதிரி ஒரு சுயநல பிசாசோட பிடிவாதக்காரியோட சத்தியம் என்னால் குடும்பமே நடத்த முடியாது. சொன்னா கேளுடா. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுலடா துளசி. அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற பொண்ணு. ஆமாண்டா, உன் அறிவாளி அண்ணன் சொல்றான் கேட்டுக்க. நான் நல்லா இருக்கணும்னு தான் அவன் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கா. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களாலதான் குடும்பம் கெட்டு சீரழிஞ்சு கிடக்கு. திரும்ப திரும்ப பேசி கடுப்பேத்தாதீங்க. மருமகனு கூட பார்க்காம அந்த அடி அடிச்சீங்களே. இருந்தாலும் உங்களை காப்பாத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தப்ப அந்த பொண்ணு என்ன சொன்னீங்க? உன் தயவுல வெளியே வந்தா செத்து போயிருவேன்னு சொல்லிருக்கீங்க. எதுக்கு அப்படி சொன்னீங்க? அந்த பொண்ணு பேர கெடுக்கு தானே. ஹலோ, அம்மாவே இந்த வார்த்தையை சொல்லனாலும் கண்டிப்பா நான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். இவ தயவால வாழ்றதை விட சாவறதே மேலுன்றதான் என்னோட முடிவும். மாப்பிள்ள ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? போதும், வாங்கப்பா போலாம். என்னம்மா நீ அவசரப்படுற? இல்லப்பா, எப்ப என் கூட வாழ்றதை விட சாகிறதே மேல. வேணாப்பா, போலாம். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருப்பா ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லப்பா, இதுக்கு மேல அவரை சமாதானப்படுத்தி அவரோட வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அப்படியே ஒண்ணு சேர்த்து வச்சாலும் சந்தோஷமா இருப்போமாங்கிறது சந்தேகம் தான். வாங்க போலாம். துளசி அவசரப்படாதம்மா, பொறுமையா இரு. நான் அவங்கிட்ட பேசுறேன். இல்ல மாமா, இனிமே யார் பேசினாலும் அவர் காதுல விழாது. அவரே மனசு மாறி திருந்தினாதான் உண்டு. அவர்கிட்ட சொல்லிடுங்க, இனிமே பொண்டாட்டின்னு உறவு சொல்லி இந்த வீட்டு படியை நானா மிதிக்க மாட்டேன். வாங்கப்பா போலாம். மணக்கும் மல்லிகையே அரங்கேற்றம் இந்த நேரம் புயல் சீற்றம் கடக்க வேண்டும் அலங்காரம் ஆசை ராகம் கலங்காமல் இனிக்க வேண்டும் இதம் வரும் இரவோ சுட சுட வெந்நீர் வச்சு தரேன். முதல்ல வந்து தலையை முழுகு. உன்னை பிடிச்ச பீடையெல்லாம் இன்னையோட ஒழிஞ்சு போச்சு நினைச்சுக்க. வணக்கம் காதலனே, வாழ்க்கை கொடுத்தவனே, புது மாலை வந்த வேளை இடைவேளை கொடுக்கலாமா? கரம் கோர்த்து முகம் பார்த்து பேசும்போது கலங்கலாமோ? தென்றல் தொடும் பொழுது நெருடும் நினைப்பை விலக்கு, நெஞ்சில் சாயும் பொழுது நெருப்பின் நினைப்பு எதற்கு? கணக்கு
மணக்கும் மல்லிகையே அரங்கேற்றம் இந்த நேரம் புயல் சீற்றம் கலக்க வேண்டும் அலங்காரம். இல்ல அத்த, உங்களையும் அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நான் அங்க கிளம்பி வந்து லாயரை வச்சு ஏதாவது பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா லாவண்யா தான் நாங்க வந்தா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாங்க. இல்லம்மா சாரு, நீ வராம இருந்ததும் ஒரு வித்துல நல்லதுதான். நான் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, அன்னைக்கு ராத்திரி வெளியே வந்திருப்பேனே. அப்புறம் என்னத்த, வந்திருக்கலாம்ல. எதுக்கு வரணும்? அவளால எந்த அளவுக்கு கஷ்டமோ அவமானமோ வந்து சேரும்னு தமிழ் புரிஞ்சுக்கணும்ல. அதுக்குதான் பல்ல கடிச்சுக்கிட்டு உள்ளேயே இருந்தேன். கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வந்தவள கூட போடி வெளியேன்னு துரத்தி விட்டுட்டானா பாரு. என்ன அத்த நீங்க வெளியில இருந்து அவளை ஏதாவது பண்ணிருக்கலாம். அவளுக்காக நீங்க போய் ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டேஷன்ல என்ன அத்த? சாரு, நான் பட்ட வேதனைக்கெல்லாம் கை மேல பலன் கிடைச்சிருக்குன்னா பாரு. அது என்னன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்ன அத்த? ஆமாம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். எதனாலன்னு கேளேன். ஐயோ அத்தை, புதர்லாம் போடாதீங்க. என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு நாள் உங்க வீட்டுக்கு மருமகளா நான் எப்போ வருவேன் நீ ஏங்கிட்டு இருந்தல்ல, அதுக்கான நேரம் இப்ப கூடி வந்திருக்குன்னு சொல்றேன். என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, தமிழ் தலைமையில உட்காந்துருந்த ஏழரை நாட்டு சனி இன்னைக்குதான் இறங்கி தெருவோட போயிடுச்சு. ஒட்டிக்கிட்டு வந்த மகராசிய உன்னோட வாழ்வே பிடிக்கல வெளியே போடின்னு இன்னைக்குதான் துரத்தி விட்டான். அத்தை, நிஜமாவா சொல்றீங்க? அவர் அவளை போடின்னு சொல்லிட்டாரா? ஆமாம்மா, அப்பனும் மகளும் சமாதானம் பேச வந்தாங்க. உன் பொண்ணு கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்ல, முதல்ல கூட்டிட்டு போயான்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டான். அவளும் இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு போயிருக்கா. Oh my God! Wow! அத்தை, என்னால நம்பவே முடியல. நான் எப்ப நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இவ்வளவு சீக்கிரமா, அதுவும் நான் எதிர்பார்க்காத நேரத்துல நடந்திருக்குன்னா, oh my God! ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அத்தை. அத்தை, இந்த சந்தோஷமான விஷயத்த விளக்கமா சொல்லுங்க. அங்க என்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம சொல்லுங்க. அத கேட்கதானே இத்தனை நாளா நான் தவா இருந்தேன். ஆமா சாரு, நடந்தது என்னன்னு பொறுமையா சொன்னதான் நீ கேட்டு சந்தோஷப்படுவ. இரு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது முட்டாள்தானோன்னு அவரே சொல்லிட்டாரு. ஆமாமா, ரெண்டு பேரும் நாய் விரட்டுற மாதிரில விரட்டி அடிச்சிட்டான். எனக்கு இது போதும் அத்தை. இனிமே எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே தடையா இருக்காது. கூடிய சீக்கிரமே உங்க வீட்டுக்கு சாரி நம்ம வீட்டுக்கு நான் மருமகளா வந்துருவேன். இனிமேதாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தமிழ் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான். ஆனா அதை முழு மனசோட செஞ்சானா நமக்கு தெரியாது. வீட்டை விட்டு போனவ போனவளாவே இருக்கட்டும். அவனுக்கு அவளை பத்தின ஞாபகம் துளி கூட வரக்கூடாது. அத்தை, அத நான் பாத்துக்கிறேன். அவ மேல வெறுப்பும் என் மேல பாசமும் வர்றதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா சாரு, திரும்பவும் மனசு மாதிரி அவ பக்கம் திரும்பிட்டானா நான் பட்ட கஷ்டம்லாம் வீணால போயிடும். ஸ்டேஷன்ல வச்சு அந்த போலீஸ்காரை அடிச்சதும் எனக்கு அவமானத்துல உயிரே போயிடுச்சு தெரியுமா. இப்படி ஒரு அவமானத்தை நான் என்னைக்குமே அனுபவிச்சதில்ல. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. சாரி அத்தை, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் அடியெல்லாம் வாங்கி இதுக்கு கைமாற நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல அத்தை. சரி விடுமா, இதெல்லாம் நான் யாருக்காகமா பண்றேன்? ஏன் மருமகளுக்காக தானே. தெரியும் அத்தை, நீங்க எனக்காக பட்ட கஷ்டத்தையும் எனக்காக பண்ண தியாகத்தையும் நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க.
உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வந்ததும் உங்களை என் 2 கையால தாங்கி பிடிச்சுக்குவேன். அத்தை, உங்களை நான் ஒரு மகாராணி மாதிரி ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவேன். தெரியும்டா சாரு, இதெல்லாம் நீ சொல்லிதானே எனக்கு தெரியணும். நான் சும்மா பேச்சுக்காக சொல்லல அத்தை. நம்ம வீட்டுக்கு நான் வந்ததும் உங்களுக்கும் உங்க பையனுக்கும் ஒரு சின்ன கஷ்டம் கூட கொடுக்காம நல்லபடியா பாத்துக்குவேன். அத்தை, துளசியால நீங்க பட்ட வேதனையெல்லாம் என்னால தீரும். உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க மருமகளா நான் அந்த வீட்டுக்கு வந்ததும் இப்படி ஒரு மருமக கிடைக்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நீங்களும், இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க தவா இருந்திருக்கணும்னு அவரும் நினைச்சு பெருமைப்படுற மாதிரி நான் கண்டிப்பா நடந்துக்குவேன் அத்தை. நான் நிஜமா பெரியப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். போன்ல யாருமா? போன்ல சம்பந்தி அம்மாவா? அது லாவண்யாவோட அம்மா. அத்தை, நான் அப்புறம் பேசுறேன். அம்மாவும் அப்பாவும் செக்கப்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நல்லதா போச்சுமா. நான் உங்ககிட்ட பேசுறது தான் வந்தேன். நீங்க உள்ள உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வேணாம் சாரு, ராகவும் வர்றதுக்குள்ள கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. வா. இல்ல, டிராவல் பண்ணி வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நம்ம அப்புறம் பேசலாம். என்னாச்சு சாரு, பதட்டமா இருக்க? பதட்டமா இருக்கேனா? நோ 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 பெரியப்பா, ஐ அம் அப்சல்யூட்லி நார்மல். இல்ல சாரு, நீ நார்மலா இல்ல. வழக்கமா நான் வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு பெரியப்பா எப்படி இருக்கீங்கன்னு விசாரிப்பேன். நிதிஷ் எப்படி இருக்கான், பெரியமா எப்படி இருக்கான்னு கேட்டு அவங்களே என் கூட்டு வரலன்னு செல்லமா கோச்சுப்பேன். இப்ப நான் ஏன் வந்து என்ன பிடிக்காத மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு? வழக்கமான சாருவோட துருதுருப்பும் சந்தோஷமும் எங்க போச்சு? ஏன் இப்படி இருக்க? பண்றது தப்பு தெரிஞ்சு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? முகத்தை கூட பார்க்க முடியாம தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு குற்றவாளி மாதிரி ஏன் தலை குனிஞ்சு நிக்கணும்? நான் தலை குனிஞ்சு நிக்கிறேனா? முகத்தை பார்த்து பேசலன்னா தப்பு பண்ணதா அர்த்தம் கிடையாது. தப்பு பண்ண உங்களோட முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு கூட எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? நான் இங்க வந்து தப்புங்கிறியா? தப்புதான். நீங்க இங்க வந்தது தப்பு இல்ல. ஆனா என்ன காரணத்துக்காக வந்தீங்களோ அதை தான் தப்புன்னு சொல்றேன். புரியல, நான் எதுக்காக வந்திருக்கேன்? தெரியும். சின்னவங்க தப்பு பண்ணா பெரியவங்க கண்டிக்கலாம். ஆனா நீங்களே தப்பு பண்ணா உங்களை யார் கண்டிக்கிறது? கேஷவ் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர அவரை போய் சந்தேகப்பட்டு விசாரிக்க சொல்லிருக்கீங்களே, இது தப்பு இல்ல? அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அவரோட குடும்ப கௌரவம் என்ன, அவரோட திறமை தகுதி என்னன்னு தெரியுமா? அவரை போய் கிரிமினல் மாதிரி ஆள் வச்சு விசாரிக்க சொல்லிருக்கீங்க. அவர் நம்மள பத்தி என்ன நினைப்பாரு? அவன் நினைக்கிறது இருக்கட்டும், அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? சும்மா பேச்ச மாத்தாதீங்க. நீங்க பண்ணது சரியா தப்பா? சாரு, நான் அவனை பத்தி விசாரிக்க சொன்னது உண்மைதான். விசாரிச்சிருக்கேன்னா அவனை பத்தி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும்னு அர்த்தம். எனக்கு கேஷவ் யாருங்கிறது தெரியும். இங்க வந்துட்டு போனது அவன் அப்பா அம்மா இல்லைங்கிறது தெரியும். என்கிட்ட கேஷவ பத்தி தெரியுமா, அவன் குடும்பத்தை பத்தி தெரியுமான்னு குழந்தை மாதிரி கேக்குறியே. அவனை பத்தி எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் நல்லாவே தெரியும். அவனை பத்தி விசாரிச்சதுக்காக நீ கோபப்படுறதுல அர்த்தமே இல்ல. நான் இப்ப பேச வந்தது அவனை பத்தி இல்ல, உன்னை பத்தியும் உன்னால வாழ்க்கையை தொலைச்சு நிக்கிற துளசியை பத்தி பேச வந்திருக்கேன். இதை உன்கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறது தெரியாம குழப்பத்தோட தான் வந்தேன். நல்ல வேளை நீயே ஆரம்பிச்சிட்ட. வாச்சாரு, வந்து உட்காரு, உன்கிட்ட நிறைய பேசணும். வேணாம் பெரியப்பா, இப்ப நான் எதுவும் பேசுற மூட்ல இல்ல. சாரு, நீ இதை பத்தி என்கிட்ட பேசலன்னா நான் ராகவன்ட்ட நேரடியா பேச வேண்டியது இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பத்தி பழி சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? சாரு, நான் சொல்றத கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளு. நம்மளோட சுயநலத்துக்காக இன்னொரு குடும்பத்தை பிரிக்கிறதோ கெடுக்கிறதோ ரொம்ப பாவம். நான் வெளிப்படையாவே பேசுறேன். தமிழ்ல நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனது உனக்கு ஒரு குறையா இருக்கலாம். ஆனா அதே நினைச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பாவமா துளசி, உன்னால அவளும் புருஷனும் பிரிஞ்சிருக்காங்க. தயவு செஞ்சு தமிழ் மறந்துடு. அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ விடு. நீங்க பேசுறது அபாண்டம். நான் அவரே நினைச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னதை நம்பி இங்க வந்து என் மனசை இப்படி நோகடிக்கிறீங்க? சாரு, நான் அவசரப்பட்டு எதையும் பேச மாட்டேங்கிறது உனக்கு தெரியும். நடந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். துளசி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டா. அவளை விடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ போன்ல தமிழை பத்தி பேசினியே, அதையும் நான் கேட்டேன். இன்னும் ஏன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் மூடி மறைச்சு பேசணும்? நான் உன்னை குற்றம் சொல்லவோ நீ பண்ற தப்புன்னு சொல்லவோ இங்க வரல. நீ எங்க வீட்டு பொண்ணுமா, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான் சொல்றேன்.
கிடைக்காத உனக்கு ஏங்காத. நீயே விருப்பப்பட்டாலும் தமிழ் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். அதை புரிஞ்சுக்கோ. தமிழை கல்யாணம் பண்ணிக்க முடியலைங்கிற விரக்தியில நீ எந்த அளவு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுல இருந்து நீ மீண்டு வரணும். உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன். போதும், விட்டா என்ன மென்டல்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். டாக்டர் கோகுல் அவரை நீ மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ எந்த அளவுக்கு தமிழால மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அவர் சொன்னதை நீ மறந்துருக்க மாட்டே. ஒரு பைத்தியக்காரன் அவன் சொன்னது. அவசரப்படாத சாரு. உன்னோட பிரச்சனையை சொல்லி உன்னை குழப்பறது என்னோட நோக்கம் இல்ல. நீ ஆரோக்கியமா இருந்தா உன்னை நினைச்சு சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். சரி, நீ தெளிவா இருக்கேன்னு சொல்லல, நீயே சொல்லு. ஒரு பொண்ணு இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது சரியா தப்பா? போதும், திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்ன கேவலப்படுத்தாதீங்க. எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைங்கிறத நான் எத்தனை தடவை சொல்றது? சரிம்மா, நானும் அதை நம்புறேன். கேசவனு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்லி கூட்டு வந்து பொய்யா ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கியே, அது எதுக்காக?